சரி, இந்த சாப்பாட மாமாவுக்கு யார்கிட்ட கொடுத்து அனுப்பலாம்? எங்க போற? வளர்ந்த இடத்தை நீ மறக்காத செல்வம், வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம். யாரது மாடு ஓட்டிக்கிட்டு போறது? தாயே இங்க வா. ஆமா, எதுக்கு என்ன கூப்பிட்டு? என் புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எவன் உன் புருஷன்? தெய்வராசு. என்னதாயி? தெய்வராசு உங்க புருஷரா? ஏம்மா, இத முதல்ல சொல்லப்படாதா? ஏம்மா, நான் இப்படி உன்ட்ட பேசுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி கொடுத்து என் சோழியை பிடிச்சிடாதப்பா. மண்டபத்தில் அனாதியா கிடந்த என்ன இந்த கர்ம வீரர் தான் தூக்கிட்டு வந்து காப்பாத்தி காவத்து கஞ்சி ஆச்சு ஊத்திக்கிட்டு இருக்காரு. அதுல மண்ணள்ளி போட்டாத. இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்? ஐயா, தெய்வராஜ் ஐயா, என்னடா உங்க பொஞ்சாதி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுருக்க ஐயா. ஏய், என்னடா பொண்டாட்டி கிண்டாட்டி உளறற? ஐயா, அந்த வேப்ப மரத்து பக்கத்துல மச்சி வீடு செக்கச்சவேன்னு ஒரு புள்ள பாவாடை தாவணியோட தெரியுமே. ஓ, அதுவா? அது என் பொண்டாட்டி தான், ஆனா கல்யாணம் ஆகல. அதுதான் உங்க பொண்டாட்டி, ஆனா இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஓஹோ, இப்படியும் குடும்பம் நடத்தலாமா? அது அப்படிதான்டா. நடத்துங்க நடத்துங்க. ஏய், சாப்பாடு அங்க வச்சுட்டு போ. என்ன வெள்ளச்சாமி, செருப்பு அழுக்காயிருன்னு கையில பிடிச்சிட்டு வரியா? என்ன கரெக்டா புரிஞ்சிட்ட ஒரே ஆள் நீங்க தான் அண்ணே. இத கடையில வாங்குறப்ப ஏசி போட்டு கண்ணாடி போட்டு தூசுப்படாம வச்சிருந்தான். அத வாங்கிட்டு வந்தானா இத எப்படி வச்சுக்கணும்? அம்மா, எங்க போயிட்டு வர? மேலையூர்ல ஒரு கல்யாணம், வட பாயசத்தோட சோறு போட்டாங்க. ஒரு கட்டு கட்டு இருப்பிய வளைச்சு நெக்கு முட்டை அடிச்சனா, அப்படி அடிச்சிட்டு வெத்தலை பாக்கப்பட்டு வெளில வர்றப்ப கார்லவா கார்லவா கார்லவான்னா நான் என்ன கேணையா போறதுக்கு? அப்படி குறுக்க உழுந்து நடந்து வந்தா செரிச்சிருன்னு வந்தேன். நெக்ல இருந்து நெஞ்சு வரைக்கும் வந்துருச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மத்தி மீன் குழம்பு வந்திருக்கு, வா சாப்பிட்டு போலாம். மத்தி மீன் குழம்பு ஏன்னா இப்பதான் நெக்ல இருந்து நெஞ்சு வரைக்கும் வந்து. அதுதான் என்ன, கூடவே முட்டை கிண்டி அமைச்சிருக்கா. வா. இல்லண்ணே, அட சும்மா வாடா, சாப்பிட்டு போலான்றல. வேணாண்ணே. அட வாடா. மகமாயி, நல்ல வேளை சாப்பிடறதுக்கு முன்னாடியே தடுத்தாச்சு. என்ன மன்னிச்சிருங்க மாமா. ராசாத்தி, உனக்கு சம்பாதிச்ச காசுல உனக்குன்னு ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். சாயங்காலமா தோப்பக்கமா தரேன். என்னடா சும்மா போனையில சாப்பிட கூப்பிட்டு விஷத்தை கொடுத்து கொல்ல சரி விடுற. அதுக்கு ஏன்டா கவலைப்படுற? நாளைக்கு கறி சோறா செஞ்சு எடுத்துட்டு சொல்றேன். எது? கறி சோறு. ஐயோ, ஆள ஒரு சாமி சாப்பிட்டா போங்க. நில்லு. என்ன தைரியம் இருந்தா வீட்டு வாசப்படியை தாண்டி வயல் வரைக்கும் போயிட்டு வந்திருப்பேன். நம்ம குடும்ப வழக்கப்படி வயசு பொண்ணுங்க வீட்டு வாசப்படியை தாண்ட கூடாது தெரியாது உனக்கு? ஊரே வேடிக்கை பார்க்குற அளவுக்கு திருவலாம் கத்திக்கிட்டு ஓடி இருக்க. உனக்கு என்ன பைத்தியங்கித்தியம் பிடிச்சிருக்கா? இல்லன்னு மாமாவுக்கு கொடுத்து அனுப்பின சாப்பாடுல பல்லி விழுந்துருச்சு. குழம்புல பல்லி விழுற அளவுக்கு அப்படி என்ன அலட்சியம்? அப்படியே இருந்தாலும் யாரையாவது அனுப்பி தடுக்க வேண்டியதானே? நிறுத்துறா.
நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன். சும்மா அவளையே கத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு அவ மட்டும் போய் தடுக்கலன்னு வெச்சுக்கோ, நம்ம குடும்பத்து மேல எல்லாம் கொலைப்பழி வந்து விழுந்திருக்கும். அப்படியே பார்க்க போனாலும் யார பார்க்க போனா? அவ கட்டிக்க போறவரை தானே பார்க்க போனா. நீ வா. வா. இந்த பொம்பளைங்களே இப்படிதான் போல இருக்கு. சொன்ன நேரத்தில் வரமாட்டாங்களே. ஆம்பளைங்களை காக்க வைக்கிறதுல அப்படி ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதுலயும் நம்ம ஆளை நம்பி இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இருந்தோம். போலாம். மாமோய் உனக்கு மண்டையில் ஏதாவது இருக்கா? உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்க தெரியுமா? அங்க சம்பளம் வாங்க எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க. ஏன் லேட்டு? நானும் லேட்டா வரல, உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டேன். எனக்கு முன்னாடி வந்துட்டியா? எதுக்கு மருந்து முன்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த? மத்தியானம் வயலுக்கு வந்ததுக்கே அண்ணன் வஞ்சிருச்சு. இப்போ வந்ததுக்கு அண்ணன் என்ன சொல்லுமோ? அச்சச்சோ, உன்னையெல்லாம் கட்டிட்டு நான் என்ன பாடுபட போறேனோ. சரி சரி, இந்தா. என்ன இது? இது நான் சொந்தமா சம்பாரிச்சு உனக்காக வாங்கிட்டு வந்த புடவை. நான் என்ன பண்ற, அந்த மரத்துக்கு முன்னாடி போயிட்டு இதை கட்டிட்டு வர நான் பாக்குறேன். ஐயோ, என்னால முடியாது. அம்மாவையும் ஏதுன்னு கேட்பாங்க. ஐயோ, பொம்பளை எதையோ மறைக்கிறாங்க, இதை உன்னால மறைக்க முடியாதா? சரி, ஆனா இப்போ கட்டிக்க மாட்டேன். உங்களுக்கும் எனக்கும் நிச்சயம் பண்ணும்போது கட்டிக்கிட்டு வரேன். ஏய் ராசாத்தி, என்ன? அத சாதாரண புடவை நினைக்காத, அதுக்குள்ள என் உசுரே வச்சிருக்கேன். ஆமா, உசுர நூலா நெஞ்சு வச்சிருக்கீங்களாக்கும். ஏய் ரவி, ஐயா என்னடா வேலை பாக்குற? நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து வேலைய பாக்குற. வேலைய பாக்குற நம்ம வேலை. ஐயா, ஏய் ஏன்டா அப்படி பாம்பு கடிச்ச மாதிரி பதறி போய் ஓடி வர? ஆம்பா ஏற்கனவே போன உசுறு திரும்பி வந்திருக்கு. ஐயா லெட்டர் போட்டிருக்காருயா. தம்பியா? உங்க தம்பி. கொண்டா கொண்டா. உடச்சு அதுக்குள்ள சும்மா பார்த்தேன். நீயா படிச்சிடா? நானா? நீ இப்படி படி. இல்ல, நீங்க படிங்கயா. இல்லடா, நான் படிச்சா வேகமா படிச்சிருவேன். நீ படிச்சா நல்லா நிறுத்தி நிதானமா படிப்பல. நானும் ரொம்ப வேகமா படிச்சிருவியா. படுறா பாட பாட படி. அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராச அவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது. நல்லா எழுதிருக்கானே. நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். அதுபோக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான். அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டிருக்காருயா. அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக அவனை கயிற்று கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு, நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும். டேய் ஏண்டா மொத்தமே 4 வரி தான் இருக்கு? 4 வரி தான், ஆனா கூட்டெழுத்துல எழுதியிருக்காரு அவரு. கூட்டெழுத்தா? அதுடா கூட்டெழுத்து? நான் படிச்சிருக்கல கூட்டெழுத்து. அந்த டீச்சர்ட்ட அப்படிதான் எழுதிருப்பாங்க. கேளுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? தம்பி இவ்வளவு விஷயம் எழுதிருக்கானே, நீ ஒரு தடவை தானே நான் பார்த்த. ஐயா, உங்களுக்கும் படிக்க தெரியல, அப்புறம் படிக்கிற ஏன் மேலே சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம்? நீங்க படிக்க தேவையில்லையா? இல்ல இல்ல படிக்கல. போடா போடா. இல்ல வாங்கயா. போடா. ஏய் கோபால. ஐயா, இங்க வா. இங்க வாங்க. என்னங்க ஐயா? நீங்க என்ன வர்றீங்க? நீங்க வர. ஐயா கூப்பிடுறாரு. அவரை கூப்பிட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு நீ கூப்பிட்டு வந்தல்ல, தர்றா அந்த பணம். டேய், சும்மா. பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு, என்னமோ லொல்லு பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ணி நீ கூப்பிட்டல? ஐயா, இந்த லெட்டர் படி. என்ன எழுதிருக்கான்? அண்ணனுக்கு தம்பி எழுதுவது. அன்புள்ள அண்ணனுக்கு இல்ல? இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? அடுத்து பண்றா. கூட்டெழுத்து சுருக்கெழுத்து. என்னடா படிச்ச? படி படி. நான் நலமாக வந்து சேர்ந்தேன். அப்பா அம்மா நலமா? அப்பாவுக்கு வேளா வேலைக்கு மாத்திரை கொடுக்கவும். 2 நாட்களாக எனக்கு ஜலதோஷம். எங்கடா போற? ஐயா உனக்கு வந்துறியா? பொறுத்து நில்றா. வவுறு வலிக்குதியா? சும்மா நில்றா. இதுல தம்பி பச்சைக்கிளிக்கு பைக் வாங்கி தர சொல்லிருக்கா? போடலையே. போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை இல்லைங்களே. தொப்பி அதெல்லாம் ஒண்ணும் எழுதலைங்க. டேய் நல்லா பண்றா. டேய்
கேட்டுட்டு இருக்கேன்ல. கேளு கேளு கேளு. அப்புறம் பச்சைக்கிளி வெயில்ல வேலை செஞ்சா கருத்து போயிடுவான்னு படுத்துக்கிறதுக்கு ஏசி ரூம்பு போடவே இல்ல. இவனை பத்தி ஒண்ணுமே எழுது இல்லையா? பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சு படிச்சான்? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுவேன். படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட்டு ஏண்டா யாருக்குடா படிக்க தெரியல? ஊதா சட்டை போட்டிருக்கேன்னு பாக்குறியா? கொடூரமான வேலை கிடைக்கல என்ற வெறுப்புல இருக்கிறேன். படிக்கலையா? என்னத்தை படிச்சா? படிக்கலையா?